அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்னையில் செயல்பட்டு வரும் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் விடுதியில் ஆண்டுதோறும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் டிப்ளமோ படிப்பு வரை இலவசமாக கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 ஆண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோம் அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோம் சென்னையில் செயல்பட்டு வருகின்றது. இங்கு ஆண்டுதோறும் ஏழை எளிய மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் டிப்ளமோ படிப்பு வரை இலவசமாக கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026-2027 கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.rkmshome.org.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் இலவச கல்விக்காக விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். மாணவர் சேர்க்கை ஸ்டூடெண்ட் அட்மிஷன் 2026-2027 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உணவு தங்குமிடத்துடன் இலவச கல்வி 6ஆம் வகுப்பு மற்றும் பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்பை தொடர அரிய வாய்ப்பு. மாணவர் சேர்க்கை 2026-2027 பெற்றோரை அதாவது தாய் அல்லது தந்தையை இழந்து வறுமையில் வாடும் மாணவர்கள் ஆண்கள் மற்றும் தங்கள் படிப்பை தொடர அரிய வாய்ப்பு. இலவச படிப்பு, உணவு, தங்குமிடத்துடன் கூடிய 5ஆம் வகுப்பு தேறியவர்கள் 6ஆம் வகுப்பு தமிழ் வழியில் ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளியில் தொடரலாம். ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளி அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் ரெசிடென்சியல் ஹை ஸ்கூல் 6ஆம் வகுப்பு ஆன்லைன் விண்ணப்பம் இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல இந்த மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளி, ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம், விடுதி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் அதாவது உயர்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம். தமிழ் வழி கல்வி மட்டுமே வழங்கப்படுகின்றது. 2026-2027 கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 6ஆம் வகுப்பு படிக்க இருக்கும் மாணவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை ஆரம்பம். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தின் ஒரு பகுதியான உறைவிட உயர்நிலை பள்ளியில் 2026-2027 கல்வியாண்டிற்கு 6ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விண்ணப்பிக்க தொடங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களும் நிபந்தனைகள். இந்த ஸ்தாபனத்தின் நோக்கங்கள் தகுதியுள்ள தாய் தந்தையை இழந்த பெற்றோரால் கைவிடப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவும் உறைவிடமும் அளித்தல், குருகுல முறையில் மாணவர்களுக்கு கல்வி புகட்டி பள்ளியையும் இல்லத்தையும் ஒருங்கிணைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு குடும்பம் போல் வாழ்ந்து பழகி உலகுடன் ஒத்து வாழ பயில்வித்தல், மாணவர்களுக்கு தியாகமும் சேவையும் வாழ்க்கையின் லட்சியங்கள் என எடுத்துக்காட்டி அவர்கள் நன்னடத்தையுடன் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை நடத்தும்படி செய்தல், மேற்கூறிய லட்சியங்கள் நிறைவேற ஆவணம் செய்தல். ராமகிருஷ்ணா மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளி இதில் அரசு அங்கீகாரம் பெற்று 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் வகுப்புகள் உள்ளன. வயது தகுதி ஜூலை 1 தேதி அன்று 11 வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். நல்ல நடத்தை இல்லாதவர்கள் இல்லத்திலிருந்து முன்னறிவிப்பு ஏதுமின்றி நீக்கப்படுவார்கள். ஒவ்வொரு மாணவரும் ரூபாய் 500 கட்டணம் செலுத்தி மாணவர் இல்லத்தில் சேர வேண்டும். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நபர் தான் இல்லத்தில் சேர்ந்து படிக்கலாம். இல்லத்தில் சேர தகுதியுள்ளவர்களை நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கும். முடிவுகள் மே மாதம் கடைசி வாரத்தில் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இல்ல மாணவர்களாலேயே இல்லத்தில் நடைபெறும் அன்றாட பணிகள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவனும் அவனவனுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளையும் பணிகளையும் செய்வனே செய்ய வேண்டும். அவை அவனுக்கு நல்லதொரு பயிற்சியாக அமையும். விண்ணப்ப படிவங்கள் இணைய வாயிலாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட ஆன்லைன் விண்ணப்ப படிவங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கடைசி தேதிக்குள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் விதிகளுக்கு உட்பட்டு இல்லத்தில் சேர்க்கப்படும் மாணவர்களே மேற்கண்ட கல்வி நிறுவனத்தில் பயில தகுதி படைத்தவராவார்கள். இல்லத்திலிருந்து நீக்கப்படும் மாணவர்கள் மேற்கண்ட கல்வி நிறுவனத்தில் பயிலும் உரிமையை இழக்கின்றனர். இல்லத்தில் சைவ உணவு மட்டும்தான் அளிக்கப்படும். எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு அனுமதிக்கப்பட மாட்டாது. 6ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு நேரடியாக இணைய வழியில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம். தமிழ் வழியில் மட்டுமே கல்வி கற்பிக்கப்படும். இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி தேதி 30/4/2026. அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தொடங்கும் முன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்களை ஸ்கேன் செய்து அல்லது போட்டோ எடுத்து பதிவேற்றம் செய்ய தயாராக வைத்துக் கொள்ளவும். வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், மனைவி அல்லது கணவன் கைவிடப்பட்டதற்கான சான்றிதழ், குடும்ப நல அட்டை, குடும்ப அட்டை நகல், தாய் அல்லது தந்தை இறப்பு சான்றிதழ், பாதுகாவலர் சான்றிதழ், 2ஆம் பருவ சான்றிதழ், குடும்பத்தாருடன் தங்கள் வீட்டு முன்பு நின்று எடுக்கப்பட்ட முழு வீடும் தெரியும்படி உள்ள புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், மருத்துவ சான்றிதழ் ஏதேனும் இருப்பின்
வாடகை வீட்டிற்கான சான்றிதழ், ஆதார் அட்டை, நன்னடத்தை சான்றிதழ், EMIS எண் அதாவது எமிக்ஸ் எண் பள்ளியிலிருந்து புறப்படக்கூடியது உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்று எமிக்ஸ் எண்ணை இங்கே எழுத வேண்டும். அல்லது இணையதளம் வழியாகவும் எமிக்ஸ் எண் தெரிந்து கொள்ளலாம். இணையதளம் வழியாக உங்களது எமிக்ஸ் எண் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து இணையதளம் வழியாக எவ்வாறு எமிக்ஸ் நம்பரை நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர் புகைப்படம், இவை அனைத்துமே தகுதிக்கு ஏற்ப உங்களது விண்ணப்ப படிவத்துடன் அப்லோடு செய்ய வேண்டும். விண்ணப்பத்தின் இறுதியில் உருவாகும் அதாவது ஆட்டோ ஜெனரேட்டட் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கான விண்ணப்ப எண்ணை கண்டிப்பாக குறித்து வைத்துக் கொள்ளவும். விண்ணப்பித்த பின் உங்களது விண்ணப்ப நிலையை அறியவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் இது கண்டிப்பாக தேவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மட்டும். விண்ணப்பத்தை இணைய வழியில் பூர்த்தி செய்யும் பகுதி. விண்ணப்பத்தை இணைய வழியில் பூர்த்தி செய்வதற்கு வேண்டிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். விடுதி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம், உயர்நிலை பள்ளி 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவம் ஃபர்ஸ்ட்ல அடிப்படை தகவல்கள், பேசிக் டீடைல்ஸ், பள்ளி அண்ட் மதிப்பெண், ஸ்கூல் அண்ட் மார்க்ஸ் டீடைல்ஸ், ஆவணங்கள், உறுதிமொழி, முன்னோட்டம் அண்ட் சமர்ப்பிக்கவும். அந்த மாதிரி 5 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அடிப்படை தகவல்கள் அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன். அடிப்படை தகவல்கள் மாணவர் மற்றும் பெற்றோர் விவரங்கள், மாணவரின் பெயர், இனிஷியல், தந்தை பெயர், தாய் பெயர், பாலினம், பிறந்த தேதி, கைபேசி எண், வீட்டு முகவரி, மாவட்டம், மதம், ஜாதி உட்பிரிவு. அடுத்ததாக மாணவரின் குடும்ப விவரங்கள், உறவு முறை, பெயர், வயது, படிப்பு, வேலை, அந்த மாதிரி உறவு முறைகளை இங்க நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல அடுத்த உறவு முறை நீங்க பூர்த்தி பண்ணலாம். எத்தனை உறவு முறை உண்டோ எல்லாமே நீங்க இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. மொத்த குடும்ப வருமானம், மாணவர் நிலை அதாவது தாய் தந்தை இருவரையும் இழந்தவர், தந்தையை இழந்தவர், தாயை இழந்தவர், தந்தையால் கைவிடப்பட்டவர், தாயாரால் கைவிடப்பட்டவர், அந்த மாதிரி உங்க நிலையை இங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெற்றோருக்கு சொந்த வீடு உள்ளதா, பெற்றோருக்கு சொந்த நிலம் உள்ளதா, பெற்றோருக்கு வேறு வகை முதலீடுகள் ஏதேனும் உள்ளதா, வாடகை வீட்டில் வசிப்பவரா, மாணவரின் உறவினர்கள் யாரேனும் இதற்கு முன் இங்க படித்தார்களா, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பள்ளி மற்றும் மதிப்பெண் விவரங்கள் அதாவது முன்பு படித்த பள்ளியின் விவரங்கள் மற்றும் மதிப்பெண் விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு உறுதிமொழி கொடுத்திருப்பாங்க. அந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி முன்னோட்டம் அண்ட் சமர்ப்பிக்கவும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். உங்க அப்ளிகேஷன் நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவம் பரிசீலனை செய்யப்பட்டு தேர்வு குழுவால் தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் மே மாத இறுதியில் தெரிவிக்கப்படும். தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் சேர்ந்து 6ஆம் வகுப்பு முதல் டிப்ளமோ படிப்பு வரை இலவசமாக பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே தாய் தந்தையரை இழந்த ஏழை எளிய மாணவர்கள் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் 6ஆம் வகுப்பில் 2026-2027 கல்வியாண்டில் பயில்வதற்கு சேர்க்கைக்காக விண்ணப்பிக்கலாம். உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்க செக் பண்றதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அதாவது விண்ணப்பத்தை மீண்டும் தொடங்க இங்கே கிளிக் செய்யவும். அதாவது உங்க விண்ணப்ப படிவத்தின் ஸ்டேட்டஸை தெரிந்து கொள்வதற்காக இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல உங்களது கைபேசி எண் மற்றும் உங்களது பிறந்த தேதியை நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோமில் 2026-2027 கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு முதல் இலவச கல்வி பயில்வதற்கு தகுதியுள்ள மாணவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.